முதல்ல ஒரு நாட்டுக்கு போறோம்னு வச்சுக்கங்களேன், இம்மீடியட்டா எந்த கண்ட்ரியா இருந்தாலும் சரி, இறங்குன உடனே நம்ம தேடுற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சிம் கார்டா தான் இருக்கும். ஸோ ரஷ்யாவ பொறுத்தவரையும் அந்த இடத்திலேயே நமக்கு ஒரு செக் பாயிண்ட் வச்சுட்டாங்க. நீங்க ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம், இல்ல டூரிசம் பண்றவரா இருக்கலாம், இல்ல வந்து ஒரு தொழில் தொடங்குறதுக்காக இங்க வந்திருக்கலாம். யாரா இருந்தாலும், நீங்க ரஷ்யாக்குள்ள வந்து இம்மீடியட்டா ஒரு சிம் கார்டு வாங்கணும்னு நெனைக்கிறப்பவே வந்து நமக்கு ஒரு பெரிய ப்ராப்ளம் கிரியேட் ஆயிருச்சுன்னு தான் நெனைக்கணும். ஏன்னா, அந்த அளவுக்கு வந்து ரூல்ஸ் இந்த தடவ மாத்தி வச்சுட்டாங்க. ஸோ, என்ன புதுசான ரூல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யால சிம் கார்டு வாங்குறதுக்கு வந்து ஒரு பாஸ்போர்ட்ட காமிச்சா போதும். டிரான்ஸ்லேட்டர் பாஸ்போர்ட் கூட தேவையில்ல. பாஸ்போர்ட் அதில இருக்க விசாவ பார்த்தே அவங்க வந்து நமக்கு சிம் கார்ட் ரெஜிஸ்டர் பண்ணி ஆக்டிவேட்டும் பண்ணி குடுத்துருவாங்க. பட் ஆனா இந்த 2025ல அந்த மாரிலாம் எதுவுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க ரஷ்யாக்கு டிராவல் பண்றீங்க. இம்மீடியட்டா நீங்க ஏர்போர்ட்லேருந்து இறங்கிட்டு சிம் கார்டு வாங்குறீங்கன்னா, அந்த சிம் கார்ட வந்துட்டு ஜஸ்ட் ரெஜிஸ்டர் மட்டும் பண்ணி வச்சுக்கலாமே தவிர, அது ஆக்டிவா இருக்காது. உங்களால ஒரு கால் பண்ண முடியாது. இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் கூட வராது. ஏன்னா ரஷ்யன் ஏர்போர்ட்ஸ்ல வந்து நீங்க இன்டர்நெட் கனெக்ட் பண்ணணும்னாலும், ஃப்ரீ வைஃபை கனெக்ட் பண்ணணும்னாலும், உங்களுக்கு வந்து ரஷ்யன் நம்பர் இருந்து, அது ஆக்டிவ்ல இருந்து, அதில புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்தா மட்டும் தான் உங்களால அந்த வைஃபை கூட கனெக்ட் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு சிஸ்டம் இவங்களோடது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில, உங்களால அந்த சிம் கார்டே ஆக்டிவேட் பண்ண முடியாதுன்ற பட்சத்தில, உங்களால எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஸோ நாம என்ன பண்ணா இத ஆக்டிவேட் பண்ணலாம்னா, நீங்க வந்து இறங்குன உடனே, ஆ அதே நாளா இருக்கட்டும், இல்ல நீங்க காலைல வெள்ளனமே வந்துட்டாலும் சரி, இல்ல வந்து அதுக்கு அடுத்த நாளா இருக்கட்டும், இங்க வந்து ரஷ்யால மொய் டாக்குமெண்ட்ன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்கு. நான் அதுக்கான டீட்டெயில்ஸ், அதோட அட்ரஸ், மாஸ்கோல எங்க இருக்குன்னு நான் சொல்லிர்றேன். ஏன்னா மாஸ்கோல நான் இருக்கேன். எனக்கு மாஸ்கோல அது எந்த லொகேஷன் தெரியும். ஸோ எந்த லொகேஷன்ல அது மேக்ஸிமம் எல்லா இடத்துலயுமே இருக்கும். இப்போ நம்ம ஊர்ல வந்துட்டு தாலுகா ஆஃபீஸ் ஒவ்வொரு தாலுகாவிலயும் இருக்குல்ல. அது மாரி வந்துட்டு இது ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து இந்த மாரி மொய் டாக்குமெண்ட்ன்னு ஒண்ணு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள்க்கு நான் அத டிஸ்ப்ளேலயும் குடுத்தர்றேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அந்த இடத்துக்கு போயிட்டு, உங்களோட பாஸ்போர்ட் டிரான்ஸ்லேஷன். இது வந்து ரொம்ப முக்கியமான டாக்குமெண்ட். நீங்க எங்க போனாலும் ரஷ்யால பாஸ்போர்ட் டிரான்ஸ்லேஷன் கண்டிப்பா கேட்பாங்க. உங்களால அந்த அன்னைக்கே செய்ய முடியலன்னா, நீங்க வர்றதுக்கு முன்னாடி இப்போ ஸ்டூடெண்ட்டா வர்றீங்க, இல்ல டூரிசம் பண்றதுக்கு வர்றீங்க, இல்ல வந்து ஒரு பிசினஸ் பண்றதுக்கு வர்றீங்கன்னா, யாரோட ஒரு கான்டாக்ட் புடிச்சு தான் வரப்போறீங்க. அவங்கள்ட்ட உங்க பாஸ்போர்ட் அனுப்பிச்சு, நீங்க வர்றப்பவே டிரான்ஸ்லேட் பண்ணி ரெடியா வச்சுக்க சொல்லுங்க. டிரான்ஸ்லேட் பண்ணி நோட்டரைசேஷன் பண்ணி வச்சிருக்கணும். நீங்க அந்த மொய் டாக்குமெண்ட் போறப்ப, கண்டிப்பா அந்த பாஸ்போர்ட் டிரான்ஸ்லேஷன் இல்லாம உங்கள அலோவ் பண்ண மாட்டாங்க. எதுவுமே நீங்க ஃபர்தரா ப்ராசஸ் பண்ண முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பாஸ்போர்ட் டிரான்ஸ்லேஷன். இத எடுத்துட்டு போயிட்டு, நீங்க வந்து மொய் டாக்குமெண்ட்ல ஸ்னில்ஸ் அண்ட் ஐஎன்என் அப்ளை பண்ணணும். இது வந்து ரொம்ப பேசிக்கான டாக்குமெண்ட் ரஷ்யால. நீங்க வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டா இருந்து பார்ட் டைம் பண்றதா இருக்கட்டும், ஸ்டூடெண்ட்டா இருந்து அஃபிஷியலா வேலை பார்க்கிறதா இருக்கட்டும், ஒரு என்டிட்டி தொடங்குறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே இந்த 2 டாக்குமெண்ட் தேவை. அது பேர் வந்து ஸ்னில்ஸ் அண்ட் ஐஎன்என். ஸ்னில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பென்ஷன் ஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் ஐஎன்என் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர்ல இருக்க பான் கார்டு மாதிரி. இந்த 2 டாக்குமெண்ட்ட நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா, 7 டூ 12 டேஸ் ஆகும் உங்களுக்கு அது வந்து ரெடி ஆகி வர்றதுக்கு. ஸோ இந்த 7 டூ 12 டேஸ் உங்களால ஃபோன் பண்ண முடியாது, இன்டர்நெட் யூஸ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. அன்டில் அண்ட் அன்லெஸ் நீங்க ஏதாவது ஒரு ஹோட்டல்ல தங்கியிருந்தா, அந்த ஹோட்டல்ல புரொவைட் பண்ணியிருந்தாங்கன்னா, மேபி யூ கேன் யூஸ் இட். அதர் தென் தட் நீங்க வெளியில இருக்கீங்க, ஒரு ஹாஸ்டல்ல இருக்கீங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டா இருக்கீங்க, இல்ல டிராவல் பண்ண போறீங்க அப்படின்னா, இட்ஸ் கோனா பி ரியலி ஹார்ட். இந்த வருஷம் அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்க போகுது.